எசாயா. மறக்கவே மாட்டேன். எசாயா என்ற பெயருக்கு யாவே மீட்பராக இருக்கிறார் என்று பொருள். நூல் வடிவம் பெற்ற பெரிய இறைவாக்கினருள் எசாயா ஒருவர். தூய்மையற்றவராக தன்னை கருதிய எசாயாவை இறைவன் நமது பணிக்காக யார் போவார் என்று ஏக்கத்தோடு அழைத்தார். கன்னி கருத்தாங்கி மகனை பெற்றெடுப்பார் என்று இயேசுவின் பிறப்பு இவர் காலத்தில் முன்னறிவிக்கப்படுகிறது. துவளாமல் பணியாற்றும் துன்புறும் ஊழியனை பற்றி எசாயா விவரிக்கின்றார். இன்றைய பகுதியின் விளக்கம். பிற இனங்களுக்கு ஒளியாயிருக்க அழைக்கப்பட்ட இஸ்ரேல் இனம் தனது செயல்பாடுகளால் இருளின் ஆட்சிக்குரிய செயல்பாடுகளில் மூழ்கியிருந்தது. அவர்கள் மீண்டும் ஒளி பெற்று வாழ இறைவாக்கினர்கள் வழியாக பல விதங்களில் அவர்களுக்கு இறைவன் வாய்ப்பளிக்கிறார். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு கடவுள் தாயும் தந்தையுமாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். கடவுள் இரக்கம் காட்டுதல், பேணுதல், பாதுகாத்தல் போன்ற செயல்பாடுகளால் ஒரு தாயாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அம்மக்களுக்கு ஆறுதலாகிறார். குழந்தைகளே, எசாயா இறைவாக்கினர் போல கடவுளது அழைப்புக்கு செவிசாய்த்து அவரது வழிநடத்துதலில் நம்பிக்கை கொண்டு அவருக்கு பணிபுரிய வேண்டும். நமது தகுதியற்ற நிலையை என்றும் நினைவு கூற வேண்டும். கடவுள் நாம் வழித்தவறி செல்லும் போது நம் மீது பரிவு கொண்டு அரவணைக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை. உன்னை அவர் உள்ளங்கைகளில் பொறித்து வைத்துள்ளார். நீயும் அவரை எப்போதும் உன் இதயத்தில் தாங்கியிரு.